ஹை அண்ட் லவர்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாமளும் 3D பிரிண்டர் வாங்கியாச்சு. பாம்போ லேபில் A1ல் மினி சீரிஸ் தான் வாங்கியிருக்கோம். காம்போ வித் காம்போவோட வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, அதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி செட்டப் பண்ணி எப்படி நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற பிரிண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம், அண்ட் எக்ஸிஸ்டிங் வந்து நாம் டிசைன் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு பார்சல் வந்து ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே வந்துருச்சு. எனக்கு வந்து 4 டேஸ் ஆச்சு ஆர்டர் போட்டு. அண்ட் ரொம்பவே சேஃபாக தான் வந்துச்சு. ப்ளூ டாட் கொரியரில் தான் வந்தது. உள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லை. பேக்கேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே நான் வந்து சென்ஸ் பண்ணல. அண்ட் ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் ஃபிசிக்கலி டேமேஜ் ஆயிருந்தது. அண்ட் அதையும் நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேப்பிங் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கான். பக்கத்துலேயே உட்காந்துட்டு அசம்பிள் பண்ணுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டது மகாராஷ்டிராலேருந்து தான் எனக்கு வந்திருந்தது. அதனால் சேஃபாக தான் இருந்தது. நான் கூட கொரியரில் வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய பார்சலாக இருக்கும்போது ஏதாவது ஃபிசிக்கலி டேமேஜாக இருக்கும், பாக்ஸ் கிழிஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நானும் கொரியரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா பொருளோட ஹேண்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்கும். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஹேண்டில் வித் கேர்னு மட்டும் எழுதுலேன்னா அவ்வளோ தூக்கி போட்டு உடைப்பாங்க. பட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாகவே அது இருந்தது. டேப்பை பிரிக்கிற அளவுக்குலாம் பொறுமை இல்லை, கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு AMS லைட்டோட அந்த கிட்டு தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சில் வச்சு ரொம்பவே சேஃபாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பாக்ஸில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து AMS லைட் இருக்குது. ஆனால் அதில் ஓவரலாக செக் பண்ணி பார்த்ததில் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவுமே இல்லை, நீட்டாக தான் இருந்தது. ஓகே தான். நான் என்ன நினச்சேன்னா AMS லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கனெக்டர் இருக்கும், அது வந்து ரிமூவலாக இருக்கும்னு பார்த்தேன். பட் அப்படி கிடையாது. AMS லைட்லேருந்து டிஃபால்ட்டாக ஒரு கனெக்டர் வருது. பிரிண்ட்டோடு வந்து ஃப்ளகின் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். பட்டு எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிரிண்டர். நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்ச் எல்லாமே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா AMS லைட்டோட ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. வெயிட் தாங்குமான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பூல் ஹோல்டர் வந்திருக்கு. ஸ்பூல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா AMS லைட்டில் வந்து காம்போவில் 4 வரும். காம்போ எல்லாமே நம்ம வந்து வாங்க முடியும். பட் என்னென்னா அதில் சிங்கிள் கலர் தான் பண்ண முடியும். மல்டி கலர் வேணும்னா நமக்கு காம்போ தான் பெட்டர். அது இல்லாமல் நீங்கள் இப்போது சிங்கிள் வாங்கிட்டு மல்டி ஃபியூச்சரில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா காம்போ வந்து அவைலபிலிட்டி கிடையாது. அது இல்லாமல் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்டர் காஸ்ட்டோட 3 மடங்கு இருக்குது. அதனால தான் வந்து நான் காம்போவோடவே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சப்போஸ் இப்போ நமக்கு தேவையில்லைனாலுமே ஃப்யூச்சரில் வந்து நமக்கு மல்டி கலர் பிராண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் காம்போ ஆர்டர் பண்ணேன். ஏன்னா மற்ற பிராண்ட் பிரிண்டர்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா காம்போ வந்து 2 ஹைக்காக இருக்குது அதோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் பாம்போவில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, காஸ்ட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த A1 மினியை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் சிங்கிள் கலரும் பார்த்திங்கன்னா பாம்போ காஸ்ட் அதிகம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. பட் ரொம்ப அதிகமாக போகணும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வேணும், சைஸ் பெருசாக வேணும்னா நம்ம எபோவ் வந்து ஒரு 70,000-80,000க்கு மேலே அரௌண்ட் 1 lakh போனோம்னா ஓரளவுக்கு நமக்கு பெட்டராக கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் பிகினர் லெவலில் ஒரு சின்ன சைஸ் மினியேச்சர், சின்ன என்க்ளோசர் ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு இது பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாக் செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரிண்டரை வெளியில் எடுத்துடலாம். அண்ட் நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிங்கிறனால வெயிட் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். பட் ரொம்ப வெயிட் அதிகமாகவே இருந்தது. ஸ்டீலுங்கிறனால PVC பார்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களாட்ருக்கு. நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஸ்பூல், அதாவது சிங்கிள் ஃபிலமெண்ட் போகிற ரோலோட ஹோல்டர், அது ஸ்பூல் ஹோல்டர். இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எனக்கு எதை பிடிச்சி தூக்குறதுன்னு தெரியல மக்களே. ஏன்னா பிரிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா XYZ வந்து மூவபுளாக இருக்கும். பட் பேக்கிங்கில் வந்து அதை வந்து டேக் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு மூவ் ஆகாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க சேஃபாக. பட் சப்போஸ் பெட்டை பிடிச்சி தூக்கி அலைன் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. பட் பாம்போவில் வந்து ஆட்டோ கேலிப்ரேஷன் இருக்குது. நம்ம எண்டர் அப்புறம் வேறு மாடல் போகும்போது பார்த்திங்கன்னா அதில் ஆட்டோ கேலிப்ரேஷன் கிடையாது, மேனுவலாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். டாப் எண்டில் தான் ஆட்டோ கேலிப்ரேஷன் இருக்கும். பட் அதனால தான் எப்படி தூக்குறதுன்னு தெரில. ஒரு வழியாக நம்ம சேஃபாக தூக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் டியூபு ப்ளஸ்ஸு சில ஃபிலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓரளவு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் புக்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஎம்எஸில் வந்து ஃபிலமெண்ட்டை புல் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதோட அடாப்டர் ஒன்று எக்ஸஸாக கொடுத்துருப்பாங்களாட்ருக்கு. அண்ட் மேனுவல் புக்கு பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல மக்களே, ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் ஃபிசிக்கல் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னு. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கு நான் கேட்டப்போ தான் சொன்னாங்க, சிங்கிள் பூல் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட் அது வழியாக வரதுக்காக அது யூஸ் ஆகுது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா நசுங்கி டேமேஜ் ஆயிருச்சு. அண்ட் நம்ம மல்டி கலர் காம்போ தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு அது நேரடி இல்லை, அதனால் அது பெருசாக கண்டுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிரிண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் முன்னே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் கூட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தேன், பட் ஓரளவுக்கு ஓகே தான். வெயிட் வந்து மீடியம் லெவலில் இருக்குது. பட் இதில் நான் சென்ஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வைக்கிற டேபிள் வந்து ஓரளவு வெயிட் இல்லாமல் ஒரு லைட் வெயிட்டாக இருந்து ஃபிக்ஸடாக இல்லைன்னா மெஷின் வந்து பிரிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் நிறையவே இருக்குது. நான் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்கள் அதோட ஷேக் வந்து எவ்வளோ இருக்குன்னு. இப்போ 1 by 1 பார்த்திங்கன்னா அந்த டேக் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்பாஞ்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரூடர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் சுற்றியும் பார்த்துக்கோங்க, எங்கெங்கே ஸ்பாஞ்ச் இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பாஞ்சு ப்ளஸ் டேக் எதுவும் ரிமூவ் பண்ணாமல் மிஷின் ஆன் பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பெல்ட் லோடு வாங்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரூடர் மேலே கீழே போயிட்டு வருது பார்த்தீங்களா, இசட் ஆக்சிஸ், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போல்ட்டோட த்ரெட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் சுற்றியும் சேஃப்டிக்காக வச்சுருக்கிற எல்லா ஸ்பாஞ்சஸுமே இது போல் எடுத்துகிட்டு 1க்கு 2 வாட்டி ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்டரோட பெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் XYZ 3 ஆக்சஸும் மூவ்மெண்ட் ஆகிற பார்ட்ஸ் அப்படிங்கிறனால டிரான்ஸ்போர்ட்டில் அது மூவ் ஆகி டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆக்சஸ் வந்து மூவ் ஆகக்கூடாதுன்னு ஸ்பாஞ்சஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அல்லன் கீ ப்ளஸ் வந்து சில பார்ட்ஸை மட்டும் நம்ம டைட்டன் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாக்கிங் டூலும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா எக்ஸ்ட்ரூடரில் வந்து ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகி அதில் ஒட்டிக்கிச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்தெந்த பார்ட்ஸ்க்கு வந்து ஸ்க்ரூ போடணும், எதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆனால் அந்த பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ எதுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் தான். நீங்கள் எண்டர் சீரிஸ் எடுத்தாலும் சரி, எனிக்யூப் சீரிஸ் எடுத்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்டர் வந்து இந்த அளவுக்கு அசம்பிள்டாக வராது அது எல்லாமே. அண்ட் பாம்போ மட்டும்தான் ப்ரீ அசம்பிள்டாக வர்றது உங்களுக்கு. ஏன்னா பாம்போ பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 hourல நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்கள் பிரிண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட்டு எண்டரோ எனிக்யூபோ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் பிரிண்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அதை நீங்கள் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 hours எடுத்துக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் பெட் அலைன் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours வரைக்கும் டைம் எடுத்துக்கும். பட் பாம்போவில் அப்படி கிடையாது. ப்ரீ அசம்பிள்டாக வரனால ஒரு 15 minutes கூட வந்து உங்களால் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்க முடியும், நாலேஜ் இருந்தால். இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன அசம்பிள் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏஎம்எஸ் ஸ்டாண்ட்லேருந்து போய்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எஸ் லைட்டோட செட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டாண்டை வந்து நம்ம ஸ்க்ரூ இன் பண்ணிக்கலாம். ஏஎம்எஸ் லைட் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து மொத்தம் 4 ஸ்க்ரூ பண்ணணும். அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அல்லன் கேட் ஸ்க்ரூவை மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் மென்ஷன் பண்ண ஸ்க்ரூவை மாற்றும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்லன் ஸ்க்ரூ இருக்குல்ல அதோட லென்த்து வந்து வேரியேஷன் வரும். சப்போஸ் வந்து சின்னதாக இருக்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். பட் பெருசாக இருக்கிறத சின்னதாக இருக்கிற இடத்துக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக டைட்டன் ஆகாது. அதை நீங்கள் இன்னும் டைட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அல்லன் கீ அதை யூஸ் பண்ணி டைட் பண்ணும்போது அந்த அல்லன் ஸ்க்ரூ இருக்குதுல்ல அது மழுங்கி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏஎம்எஸ் ஸ்டாண்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். சேம் 4 சைடுமே 2 ஸ்க்ரூ வந்து போத் சைடு இருக்கும். 2 சைடு போட்டு நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணோம்னா முடிஞ்சது. ஏஎம்எஸோட செட்டப் இவ்வளோ தான் மக்களே. அந்த ஏஎம்எஸை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பூல் கேப் இருக்குல்ல அதோட ஹோல்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹோல்டர் இருக்கும். அந்த ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து க்ரீன், கீழே எல்லோ இருக்கும். சேம் அதே ரைட் சைடு மேலே வந்து எல்லோ இருக்கும், கீழே வந்து க்ரீன் இருக்கும். ஆனால் அந்த ஹோல்டர்லேயுமே உங்களுக்கு வந்து கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1 2 3 4ன்னு. அதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஃபுல் ஹோல்டரோட அந்த லீட் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்கொயர், ரெக்டாங்குலர், டயகனல் அந்த மாதிரி ஷேப் இருக்கும். அந்த ஷேப்புக்கு உண்டான ஹோல்டர் மட்டும்தான் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு அதை ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுமே க்ரீனு, இது வந்து 1 3, அதே எல்லோ 2 இருக்குல்ல அது வந்து 2 4ன்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து அதோட மட்டும்தான் மேட்ச் ஆகும். பட் எதுக்கு இந்த செட்டப்னு தெரியல, அது என்ன டீட்டெயில் தான் நான் என்ன செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா நாளைக்குமே ஒரே ஷேப் கொடுத்தோம்னா என்ன ப்ராப்ளம் வரப்போகுது. பட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரீசன் இருக்கும்.
அது ஏங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, 1.3 வந்து க்ரீனு, 2.4 வந்து எல்லோ. அதுலேயே உள்ளே பாருங்கள் உங்களுக்கு அந்த ஷேப் இருக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இதில் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனது. ஏன்னா அந்த ஷேப்பை நான் ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அது வந்து லாக் ஆகலை. அதனால தான் இப்போ வந்து க்ரீன் வந்து 1.3 இப்போ வந்து 1 வந்து மேலே. இப்போ அதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து லைட்டாக உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி டில்ட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். நமக்கு வந்து ஒன்றும் செட் ஆகலை மக்களே, நம்ம அந்த சைட்லேருந்து போய்க்கலாம். 4 போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3 வந்து பாருங்கள், 3 வந்து ஒரு அருங்கோண ஷேப் இருக்குது பார்த்தீங்களா. சேம் அந்த ஹோல்டர்லேயும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே அது இருக்கா. அந்த காடியில் கரெக்டாக நீங்கள் உட்கார வச்சு இந்த மாதிரி டில்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே வந்து லாக் ஆகிக்கும். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுத்து அதை லாக் பண்ணும்போது தான் கியர்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சப்போஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பாகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கியரோட அதாவது ஃபிலமெண்ட் மாட்டின பிறகு 1 kg அரௌண்ட் இருக்கும். அந்த வெயிட்டுக்கு வந்து கியர்ஸ் வந்து ஃபுல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்ட் வந்து வெயிட்னால் வந்து ஒன்று சுத்தாமல் இருக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெயிட்டுக்கு வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஷேப்பாக இருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸ் கொடுத்தது என்ன ரீசன்னு தெரியல. இப்போ நம்ம ஹோல்டர் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4 சைடு 4 ஹோல்டர். நீங்கள் தப்பாக பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த லாக் வந்து அதோட மட்டும்தான் செட் ஆகும். எக்ஸாம்பிள் மேல் ஃபீமேல் கான்செப்ட் தான். இதுக்கு வந்து ஸ்க்ரூஸ் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஏஎம்எஸோட செட்டப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஃபிலமெண்ட்டை போட்டிங்கன்னா முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பெட்டை டைட் பண்ணோம். பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் அப்புறம் லெஃப்ட்டில் பேக் சைடு இருக்கும். ஆனால் அதுக்கும் எல்என்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மீடியம் டைட் வச்சா போதும், ஃபுல்லாக டைட் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த அல்லன்கி சேம் அந்த சைடு இந்த சைடு அதுக்கப்புறம் பேக் சைடு அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக டைட் வச்சுக்கணும். சப்போஸ் அது லூஸாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, பெட்டு அதை மிஷினும் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது பெட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரும். அப்போ இது லூஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலமெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு பெட்டில் வந்து ஒட்டாது, ஸ்டிக் ஆகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டம் லேயர் அதாவது ஸ்டார்டிங் லேயரே வந்து ஸ்டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட்டுக்கு பேலன்ஸ் ஆகும்போது கார்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தூக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் பெட்டை வந்து ப்ராப்பராக டைட் வச்சுக்கணும். நான் அசம்பிள் பண்ணும்போது நம்ம பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கா மக்களே. நெக்ஸ்ட் வந்து PTFE டியூப் அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டியூப் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபிலமெண்ட்டு இந்த டியூப் வழியாக தான் போகும். ஏன்னா நார்மலாக ஃபிலமெண்ட் வந்து ஓப்பனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் டஸ்ட்டு படலாம். அந்த மாதிரி டஸ்ட்டு படும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் சரியாக வராது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி டியூப் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸில் இருக்கும். 580 mmல 2 இருக்கும், 700 mmல 2 இருக்கும். 580 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குதுல்ல 1, 3 அதுக்கு. அதே 700 mm பார்த்திங்கன்னா 2, 4க்கு. ஏன்னா அது கொஞ்சம் அந்த சைடு இருக்குல்ல அதனால். அதுவும் இல்லாமல் நமக்கு மேலே எக்ஸ்ட்ரூடர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு போயிட்டு வரும் பார்த்திங்களா, லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். அந்த மாதிரி கேஸில் இந்த மாதிரி லூஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபிலமெண்ட் வந்து லோட் ஆகும். சப்போஸ் டைட்டாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூடருக்குள்ளே போகிற ஃபிலமெண்ட் வந்து கட் ஆயிருச்சுன்னா, ஏன்னா அது மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும். அது கட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்காது, வெறும் இது மட்டும்தான் ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனால் பிரிண்டருக்கும் லைட்டுக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா 50 mm தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்று ஏஎம்எஸை இழுத்து விட்ரும், அப்படி இல்லைன்னா ஃபிலமெண்ட் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டியூபோட டியூப் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4 டியூப்பு ப்ளஸ் நம்ம அந்த எக்ஸ்ட்ரூடர் ஒயர் வந்து கீழே தொங்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரூடர் மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒயரும் கட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக இந்த ஹோல்டரில் வந்து பிக் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு முக்கியமானது மக்களே, இது வந்து பர்ச் வைப்பர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம ஃபிலமெண்ட் அதாவது பிரிண்டர் ஓடும்போது வேஸ்ட்டு ஃபிலமெண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே தள்ளும். நான் இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நான் உங்களுக்கு வந்து இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதோட டயக்ராமும் கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் இருக்கும். அதில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஆனால் அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டமில் வந்து ஒரு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை வந்து காட்டுறேன் பாருங்கள். ஏஎம்எஸோட ஸ்க்ரூ வந்து குட்டியாக இருக்கும், இதோட ஸ்க்ரூ வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்க்ரூவை மாற்றி போடக்கூடாதுன்னு நான் சொன்னது. ஏன்னா இது சின்னதாக இருக்கிற பட்சத்தில் காடியில் ப்ராப்பராக உட்காரலைன்னா லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பெருசாக இருக்கிறத சின்னதாக இருக்கிறது போது போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போல்ட் வந்து மழுங்கி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அதை ப்ராப்பராக படித்து போகிறது பெட்டர். இப்போ பார்த்திங்கன்னா பிரிண்டர் ஸ்டார்ட் பண்ணதை நம்ம வந்து பெட்டை டைட் வச்சுருக்கோம். இந்த பர்ச் வைப்பரை வந்து டைட் வைக்கிறோம். ஆனால் வந்து ஏஎம்எஸோட ஸ்டாண்டை வந்து டைட் வச்சோம். அவ்வளோதான் ஆல்மோஸ்ட். இதில் வேறு எதுவுமே நீங்கள் வந்து
எக்ஸஸாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நீங்கள் மற்ற பிரிண்டர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரோலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை அசம்பிள் பண்ணுறதே பெரிய டாஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை அலைன் பண்ணி கேலிப்ரேஷன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அதோட இன்னும் பெரிய டாஸ்க்காக இருக்கும். இப்போ நம்ம பட் ஷேப்பரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஎம்எஸ் லைட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பிரிண்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 32 GB மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் நான் வந்து வீடியோஸில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் 8 GB தான் சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து 32 GB கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகே தான். ஏன்னா நான் எக்ஸ்ட்ராலாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதிலே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏஎம்எஸ் லைட்டுக்கு வந்து 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஏஎம்எஸ் லைட்டு 2 போர்ட்டு 8 ஃபிலமெண்ட் வரைக்கும், அதாவது 8 கலர் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஎம்எஸ் லைட் அந்த போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதில் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ஸ் பண்ணிக்கும். அவ்வளோதான் மக்களே. அண்ட் ஏஎம்எஸ் லைட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் பாம்போவோட ஓன் ஃபிலமெண்ட் வாங்கினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிலமெண்ட் டைப்பு ப்ளஸ் கலரை ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆர்எஃப் டேக் இருக்கும். ஒவ்வொரு ஃபிலமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்எஃப் டேக்கில் அதோட டேட்டாவை ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏஎம்ஸில் வந்து ஆர்எஃப் ரீடர் இருக்கும். அது வழியாக அந்த டேட்டாவை ரீட் பண்ணி அது என்ன டைப் ஃபிலமெண்ட்டு, அதாவது பிஎல்ஏ, ஏபிஎஸ், பெட்ஸு, டிபிஓ இந்த மாதிரி என்ன டைப் ஃபிலமெண்ட் நம்ம வச்சுருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிலமெண்ட் டைப்பு ப்ளஸ் கலர் அதுவே சென்ஸ் பண்ணிக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிலமெண்ட்டுக்குள்ள டெம்பரேச்சரை ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரீ செட்டிங் பண்ணிக்கும். நம்ம மேனுவலாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மேனுவலாகவும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் எல்லாமே முடிஞ்சது. நீங்களே பார்த்தீங்க பெருசாக அந்த செட்டப் பண்ணல. ஒரு 4 இதுக்கு ஸ்க்ரூஸ் போட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே எடுத்துகிட்டு மேனுவலாக டியூப்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ பிரிண்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் அப் கொடுத்து நம்ம வந்து செட்டப் பண்ணி நம்ம பிரிண்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பாம்போவில் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாம்போ ஸ்டுடியோன்னு இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லைட்ஸ் வந்து மேனுவலாக ரெடி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பாம்போ ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஈஸியாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஒன்றுமே தேவையில்லை. மொபைலோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன பிரிண்ட் வேணுமோ அந்த பிரிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபிலமெண்ட்டை செலக்ட் பண்ணி பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரிண்டர் வந்து உங்கள் மொபைலோட ஹாட்ஸ்பாட்டில் வந்து கனெக்டில் இருக்கணும். இல்லைன்னா உங்கள் மொபைல் பிரிண்டர் ரெண்டுமே ஒரே ஹாட்ஸ்பாட்டில் கனெக்டில் இருக்கணும். சேம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதோட செட்டப் எல்லாமே பண்ணிடலாம். அண்ட் இந்த QR நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சிஸ்டம்க்கு டெஸ்க்டாப்பும் இருக்குது, மொபைலுக்கும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு பொறுத்த வரைக்கும் ஆட்டோ கேலிப்ரேஷன் நடக்கும். இந்த கேலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே நடக்கும். அது என்னென்னா XYZ இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, அண்ட் பெட் லெவல் கரெக்டாக இருக்கா, வைப்ரேஷன் மோட்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வந்து இது எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ரோடர்லேருந்து எல்லாமே ஃபேனு, லைட்டு, கேமரா எல்லாமே ஒர்க் ஆகுதாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இது கேலிப்ரேட் பண்ணிக்கும். அண்ட் பாம்போவில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ ஆன் ஆஃப் பண்ணி பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பெட் லெவல் அட்ஜஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். நம்ம மேனுவலாக பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மற்ற பிரிண்டரில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் ஒரு 18,000 ஒரு பிரிண்டர் வாங்குறீங்கன்னா, எனக்கு இல்லை எண்டருக்கு இது அதில் ஃபஸ்ட் சீரிஸ் வாங்குறீங்கன்னா அதில் ஆட்டோ பெட் லெவலிங் கிடையாது. நீங்கள் மேனுவலாக தான் வந்து அந்த A4 ஷீட்டை வச்சு ஆட்டோ பெட் லெவலிங் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் பாம்போவில் அப்படி கிடையாது. பிரிண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ பெட் லெவலிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், கேலிப்ரேட் பண்ணிக்கும். அதனால் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஒன்ஸ் வந்து பிரிண்டோட கான்ஃபிகரேஷனை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுத்தா மட்டும் போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே லைட்டு ப்ளஸ் கேமரா இருக்கும். சொல்ல மாட்டேன், பாம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கேமரா இருக்கும். நீங்கள் பிரிண்ட் ஆகிறது வந்து மொபைலில் வந்து ப்ளேபேக் பார்த்துக்க முடியும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ப்ளே கொடுத்துருக்கேன். சேம் பாம்போ ஹேண்டி இதோட அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு கீழேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இதில் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிற பொசிஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதிலே காட்டுது பார்த்தீங்களா. சேம் இந்த மாதிரி நம்மளால் அதில் வந்து பார்த்துக்க முடியும். இதில் உங்களுக்கு இப்போ க்ளீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் பிரிண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் உங்களை கரெக்டாக பிரிண்டர் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் எங்கே இருந்து வேணாலுமே பிரிண்டர் ஆனில் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா பிரிண்ட்டும் கொடுத்துக்க முடியும். இப்போ கேலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துகிட்ருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிச்சு மக்களே. இது வந்து ஸ்டார்ட் அப் மட்டும்தான், ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கேலிப்ரேஷன் கம்ப்ளீட் வந்துருச்சா, இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்தோன்னே நமக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும், அதாவது ஆப்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஃபிலமெண்ட் வந்து டெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. பட் நான் பர்ச்சேஸ் பண்ண இடத்துல பாம்போவோட ஃபிலமெண்ட்டே, அதாவது PLAயில் வந்து ஒயிட் வந்து நான் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய மாடல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலமெண்ட் இல்லாமல் போச்சுன்னா நம்ம சும்மா வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபிலமெண்ட் ஓரளவு நிறைய இருக்கும்போது தான் மிஷின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்கிறது நம்மளால் செக் பண்ணிக்க முடியும்.
இப்போ ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம ஹோல்டரில் போட்டு செக் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ரோல் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 kg தான் ஸ்டார்ட் அப்பில் வரும். அதனால் டேபிளை மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோல்டர்லேயே மாட்டிக்கலாம். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஹோல்டரில் ஃபிலமெண்ட் இருக்கிறதையும் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கும். அது பாம்போட தான் இருக்கிற பட்சத்தில், இல்லைன்னா நம்ம மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பாம்போ நீங்கள் 3D பிரிண்டரில் வாங்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மல்டி கலர் வாங்குறது எனக்கு கேட்டால் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து நீங்கள் காம்போ வாங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் ஓரளவுக்கு குறையும். செப்பரேட்டாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட் வந்து ஹியூஜாக இருக்கும். அதே மற்ற பிரிண்டர் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் எண்டர் சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்டர் 3 எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் கஸ்டம் பண்ணிக்க முடியும். அது ஒரு சிஸ்டம் மாதிரி, மினி சிஸ்டம் மாதிரி. இப்போ சிஸ்டம் எப்படி ஒரு மதர் போர்டு, ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி, ஹார்ட் டிரைவ், அப்புறம் ரேமெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற கான்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி. சேம் அதே மாதிரி 3D பிரிண்டர் எண்டர் சீரிஸில் இருக்கிறது உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் பாம்பில் அந்த மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற ஓன் ஃபர்ம்வேர், அவங்களோட ஓன் ஹார்ட்வேர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஸ்பேர் சப்போர்ட்டும் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அவங்களோட க்ளவுட் சப்போர்ட்டும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. இப்போ எல்லோரும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கப்பலையே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பிரிண்ட்டில் வந்து ஃபிலமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபிலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மேனுவலாக ஃபிலமெண்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி கலர் பண்ணும்போது, டபுள் கலர் பண்ணும்போது ஒவ்வொரு லேயருக்கும் கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன பார்த்தீங்களா, அதிலே வந்து பிஎல்ஏன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே தான் ஆட்டோமேட்டிக்காக பாம்போட ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணும்போது அதுவே சென்ஸ் பண்ணிக்கும் என்ன ஃபிலமெண்ட் என்ன கலருங்கிறது. இப்போ நம்ம வந்து நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பிரிண்ட்ரு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நான் முன்னே சொன்ன மாதிரி பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெட் லெவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ ஒரு பிரிண்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மினிட்ஸ் வந்து அதோட கேலிப்ரேஷனையும் சேர்த்து தான் வருமே தவிர அதுக்கு ஜாஸ்தியே எடுத்துக்காது. நான் நோட்டீஸ் பண்ணது அதுதான். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடர் ஹீட் ஆகி உங்களுக்கு பெட் லெவல் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆன பிறகு எக்ஸ்ட்ரூடர் ஹீட் ஆகும், அப்புறம் பெட்டு ஹீட் ஆகும். அண்ட் பாம்பு லேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டோட ஹீட் வந்து 65 டிகிரி தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரூடர் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா 250 சம்திங் வருது. அதே நீங்கள் மற்ற பிரிண்டர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட் லெவல் வந்து அதோட டெம்பரேச்சர், ஹீட்டிங் டெம்பரேச்சர் 100 கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் எல்லா இதுலேயுமே காமன் தான். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிரிண்டர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பீடு வந்து 250 மில்லி செகண்ட் சம்திங் எதுவும் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ms² கொடுத்துருப்பாங்க சம்திங் ஸ்பீடு வந்து. அண்ட் நம்ம ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக வச்சு யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த பிரிண்டராக இருந்தாலுமே 1000 to 2000 ஹவர்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ரூடரோட நாசில் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நம்ம அதிகமாக வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாசிலில் கிளாக் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓரளவுக்கு பெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போது கேலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு ஃபஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அண்ட் இதில் வந்து ப்ரீ செட்டிங்காக கொடுத்துருக்கிற ஒரு ஸ்லைஸை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். மேனுவலாக வந்து நம்ம டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணல. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்னு. பட் பிரிண்டர் ஒர்க்காக தான் இல்லையா, அது அவுட்புட் ஃபிலமெண்ட்டோட அவுட்புட் அண்ட் பிரிண்டிங் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும், பெட்டராக இருக்கும். நானும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3D பிரிண்டர் அப்படிங்கும்போது அதோட அவுட்புட் வந்து அந்தளவு எக்ஸாக்டாக இருக்கான்னு நினச்சேன். பட் ஒரு மோல்டிங்க்கு ஈக்குவலான அவுட்புட் பெட்டராகவே இருக்குது. அண்ட் லேயர் பை லேயராக பிரிண்ட் ஆகிட்டுருக்கு மக்களே, ஓகே தான். அண்ட் நான் உங்களுக்கு சேம் இந்த பிரிண்ட் ஆகிறத வந்து நான் உங்களுக்கு சிஸ்டமில், அதாவது டேப்லெட்லேயும் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் பிரிண்ட் ஆகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது மக்களே. அண்ட் இந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. நான் அந்த கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆகிறது அந்த லேயர் எல்லாமே தெரியும். பட் லேக் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கு ஸ்பீடாக பொறுத்து தான் அது ஒர்க் ஆக மாட்டிருக்கு. அந்த லேகை நான் சென்ஸ் பண்ணேன் இதில். அண்ட் இதில் வந்து நான் முன்னே சொன்னல, டேபிள் உங்களுக்கு ஃபிக்ஸட் இல்லைன்னா எப்படி ஆடணும் பார்த்தீங்களா. உங்களுக்கு பிரிண்டரோட வைப்ரேஷன் ப்ளஸ் டேபிள் வந்து ஸ்டேபிளாக இல்லாதனால உங்களுக்கு பாருங்கள் ஏஎம்எஸ் ஸ்டைல்லேருந்து பிரிண்டர் வரைக்கும் எவ்வளோ வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து அதோட லேயரில் வந்து ப்ராப்பராக ஸ்டிக் ஆகாது. அதனால் பிரிண்டோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆன மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஃபைனல் லேயர் போய்ட்டுருக்கு மக்களே. அது முடிஞ்சோன்னே வந்து உங்களுக்கு அவுட்புட் நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் முடிஞ்ச பிறகு அந்த எக்ஸ்ட்ரூடர் வந்து மேலே போயிடுச்சு. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷன் பண்ணுற மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்டில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருந்தது.
அண்ட் பிகினர்ஸ் எல்லாமே பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் முடிஞ்ச உடனே அந்த பிரிண்ட்டை வந்து அப்படியே நான் எடுக்கிறது தான். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பெட்டோட டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு தான் நம்ம வந்து எடுக்கணும். சப்போஸ் இல்லைன்னா அதில் அந்த புல்ட் பிளேட் இருக்குல்ல, பெட்டுக்கு மேலே ஒரு பிளேட் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட அதோட டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஏன்னா டெம்பரேச்சர் குறையதுக்கு முன்னாடி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து ஃபிலமெண்ட்டோட ஷேப்பை வந்து உங்களுக்கு டேமேஜ் பண்ணிடும். அதாவது நீண்டு போகலாம், குறுகி போகலாம், இல்லைன்னா ஒரு பக்கம் ஒடுக்கம் அந்த மாதிரி ஆகலாம். அந்த மாதிரி ஷேப் வந்து டேமேஜ் பண்ணி விட்ரும் அந்த டெம்பரேச்சர். அதனால் டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு எடுத்திங்கன்னா ஃபிலமெண்ட் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிரும். அதனால் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அதோட அவுட்புட். அண்ட் நானும் பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் பண்ண பிறகு நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகும்னு பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் சம்திங் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தது. பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் கீழே மட்டும் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு டேமேஜ் மாதிரி இருந்துச்சு. பட் அது ஏன்னு தெரில. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிண்ட் குவாலிட்டி பெட்டராக தான் இருந்தது. சரி, கப்பல் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராப்பர் பிளேடு வந்து அதிலேயே ஆல்மோஸ்ட் கொடுத்துருந்தாங்க. சரி, அதை செஞ்சு பார்க்கலான்னு இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது ஒன்றும் இல்லை மக்களே, இந்த பெட்டில் வந்து பிரிண்ட் பண்ணதில்லை, அது எல்லாத்தையும் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் பிளேடு கொடுத்துருவாங்க ஆல்ரெடி நம்ம கிட்லேயே. அதோட ஹோல்டர் தான் ரெடி பண்ணோம். பட் நான் அதோட ஹோல்டர் கொடுக்கல. ஸ்க்ராப்பர் பிளேடுன்னு சொல்லிட்டு ஒரு STL ஃபைல் இருந்துச்சு. பட் அதுக்கு என்னன்னு தெரில. பட் அதுதான் நான் கொடுத்தேன். இப்போ அதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாருங்கள் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம் ஃபிலமெண்ட் சம்திங் யூஸ் பண்ணிச்சு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருந்தது அவுட்புட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது. அண்ட் இது பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை நான் எடுத்து காட்டணும் பாருங்கள். இது நான் அந்த எடுக்கும்போது பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, சேம் இதே ப்ராப்ளம் தான். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறுது பார்த்தீங்களா, அதே தான். நீங்கள் பெட்டோட டெம்பரேச்சர் குறையதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் அதோட ஷேப் வந்து டேமேஜ் ஆகிரும். ஆனால் இது ரொம்ப லைட்டாக இருக்கிறனால இது சடனாக உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு பிரிண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு எடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். அதுவும் அந்த டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு தான் இந்த மாதிரி அதை ஸ்க்ராப் பண்ணி எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து அது வராது உங்களுக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டெம்பரேச்சர் அண்ட் மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அண்ட் பிரிண்டிங் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்குது மக்களே. அண்ட் இதில் கொடுத்துருக்கிற ஃபைல்ஸ் இல்லாமல் நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி RF டேக் வந்து ஓப்பன் க்ளோஸ் மாடலும் அண்ட் இன்பில்ட்டாக வந்துருக்கிற மாடல்ஸ், அப்புறம் வந்து இந்த பார்த்திங்கன்னா என்னோடய எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு வந்து அந்த டிவைசஸ் உள்ள வைக்கிறதுக்கு உண்டான என்க்ளோசர் செட்டப்பு, அப்புறம் லித்தோபென் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் மக்களே. லித்தோபென் உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு இமேஜை வந்து நெகட்டிவ் ஃபார்மில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு லைட் கொடுக்கும்போது அதோட ஒரிஜினல் இமேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். அது பார்க்கவே ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவிட்டியாக நல்லாயிருக்கும். அதுதான் லித்தோபென் சொல்லுவாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரிண்டர் எப்படி அசம்பிள் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலே இருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.